வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026 ஆண்டு 2ஆம் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இன்று யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவின் செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த வகையிலே மாவட்ட செயலக ஊடகப் பிரிவின் செய்திகளை எங்களுடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகின்றேன். அந்த வகையிலே போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இணைந்து நடத்தும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தி வரும் போக்குவரத்து மானிய திட்டம் மற்றும் ஏனைய போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் தொடர்பான அறிவூட்டல் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி திட்டம் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ கருணநாதன் இளங்குமரன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் 25ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் திரு பி.ஏ. சந்திரபால, வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ். விமலேஸ்வரன் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் நடைபெற்றிருக்கிறது. இந்த கலந்துரையாடலே வரவேற்புரையாற்றிய அரசாங்க அதிபர் அவர்கள் இன்றைய கூட்டத்துக்கு வருகை தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்றதுடன் போக்குவரத்து பிரச்சனைகள் சரியாக கையாளுதல் வேண்டும், நாட்டின் இந்த முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமாக விளங்குவதாகவும் பாடசாலை பிள்ளைகளின் போக்குவரத்து தேவைப்பாடுகள் ஆராய்ந்து தீர்வு காணும் களமாகவும் இந்த கூட்டத்தினை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு, அந்த வகையிலே பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து மானிய திட்டம் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், அதன் அடிப்படையிலே 3 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும், முதலாவது சிசு சரிய பாடசாலை மாணவர்களுக்கான மானிய திட்டம், அதாவது போதிய மாணவர்கள் இன்றி பாடசாலை சேவையினை முழுமையாக வழங்க முடியாத வழித்தடங்களுக்கான தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் மானிய திட்டம் எனவும், இரண்டாவதாக கமிசரிய மானிய திட்டம், அதாவது கிராமத்திலிருந்து வேலைக்கு மற்றும் வைத்திய தேவையினை நிறைவு செய்வதற்கு நாளாந்த கிராமத்திலிருந்து நகருக்கும் நகரத்திலிருந்து கிராமத்துக்கும் சென்று வருவதற்கான போக்குவரத்து மானிய திட்டம் மற்றும் மூன்றாவதாக நிசி சரிய இரவு இறுதி பேருந்து சேவையும் அதிகாலை முதலாவதாக ஆரம்பமாகும் பேருந்து சேவைகளுக்குமான கேள்விகூறல் முறையில் குறைந்த கட்டணம் கோரும் பேருந்துகளுக்கு வழித்தடங்கள் வழங்கப்படும் எனவும் அந்த திட்டமாகவும் அமையும் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளின் தற்றமாக இருக்க வேண்டிய அவசியத்தினையும் அரசாங்க அதிபர் தெரிவித்ததுடன் இந்த கூட்டத்தினை எமது மாவட்டத்தில் நடாத்தி மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு அறிவித்தல்கள் வழங்கிய போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ பிமல் ரத்நாயக்கா மற்றும் கடற்தொழில் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோருக்கும் தமது நன்றியினை தெரிவித்து இச்செயலமர்வில் போக்குவரத்து நெருக்கடிகளையும் ஆராய்ந்து தீர்வு காணும் களமாகவும் பயன்படுத்த செயலமர்வுக்கு வருகை தந்தவர்கள் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிகழ்விலே பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ கருணாதன் இளங்குமரன் அவர்கள் தலைமை உரையாற்றி வடமாகாணத்தை பொறுத்தவரை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் போக்குவரத்து தொடர்பிலான மானிய திட்டங்களை பெறுகின்றமை குறைவானதாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவும் இதற்காக இது தொடர்பில் அனைத்து தரப்பினருக்கும் விழிப்பூட்டுகின்ற நோக்கில் இக்கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் இதனூடாக இவ்விடயங்கள் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைய வேண்டும் எனவும் இதற்காக அரசாங்கம் ரூபாய் 4000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், மேலும் வடக்கு மாகாணத்தில் சிறந்த ஒரு பேருந்து தரிப்பிடங்கள் இல்லை எனவும், பேருந்து சேவை நாட்டின் அத்தியாவசிய சேவையாகும் எனவும், இது ஸ்தம்பிதமானால் அனைவருக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் எனவும், வடக்கு மாகாணத்தில் இவ்வாறான மானிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் முக்கியமான நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கின்ற என்ன சொல்றார் என்று சொன்னால், இவை தொடர்பில் பூரண தெளிவுகளை வழங்கும் நோக்கில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவும், இவற்றை எமது எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார். உள்ளூர் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்தி பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஒரு மற்றும் தரமான சேவையை வழங்கும் நோக்கில் குறித்த
கலந்துரையாடல் பயிற்சி பட்டறையும் நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் மற்றும் பயணிகளின் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பாடசாலை பேருந்து சேவை, கிராமப்புற பேருந்து சேவை, இரவு நேர பேருந்து சேவை திட்டங்களின் போக்குவரத்து வழிகாட்டிகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விடயங்களுக்கும் அவர் செய்யப்பட்ட திட்டங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாடசாலை மாணவர்கள் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சிசு சரிய பாடசாலை பேருந்து சேவையை அதிக வினைத்திறனுடனும் பயனுள்ள முறையிலும் யாழ் மாவட்டத்தில் விரிவுபடுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பங்கு பெற்றினர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் அறிந்து கொள்ளும் நோக்கில் திறந்த வெளி கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது போக்குவரத்து அட்டவணை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் சீரமைப்பு பாதுகாப்பு நடைமுறைகள், பயணிகளின் நலன் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கை போன்ற தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலை யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினருமான கௌரவ எஸ். கபிலன், மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே. சிவகரன், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி ஊனா தர்சினி, பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு எஸ். சிவகுமாரன், பிரதேச செயலாளர், கல்வி திணைக்கள அதிகாரிகள், துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள், பாடசாலை அதிபர்கள், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து நிறுவனங்களின் அங்கத்தவர்கள், போக்குவரத்து தொடர்பிலான பல்வேறு சங்கங்களின் அங்கத்தவர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் என பலர் இந்த கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என இந்த யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய செய்தி தெரிவிக்கின்றது. அதனுடன் பல செய்திகளை தந்திருக்கின்றோம். உண்மையில் இந்த போக்குவரத்து நெரிசல்கள், போக்குவரத்து விடயங்கள் பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் அங்கே கலந்துரையாடி இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விடயமாக கொள்ளப்படுகிறது. அந்த ரீதியில் இன்னொரு செய்தியாக சுவாமி பூஜ கைலாசானந்த கிரிஜி மகாராஜ் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஆன்மீக விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ள ஆன்மீக தலைவரும் எழுத்தாளரும் சமய சொற்பொழிவாளருமான சுவாமி பூஜ கைலாசானந்த் கிரிஜி மகாராஜ் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் நண்பகல் 12 மணி அளவில் பலாலை சர்வதேச விமான நிலையத்திலே வந்தடைந்தனர். சுவாமி உட்பட குழுவினரை யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கர்ணநாதன் இளங்குமரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினருமான கௌரவ எஸ். கபிலன் மற்றும் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் திரு ஜே. விவேகானந்தன் உள்ளிட்ட குழுவினர் சுவாமிகள் தலைமையிலான குழுவினரை வரவேற்றனர். ஆன்மீக தொடர்புடைய சிவாலயங்கள் மற்றும் நுவரெலியா சீரியம்மன் கோவிலுக்கு ஆன்மீக விஜயம் மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான ஆன்மீக மற்றும் கலாச்சார விஜயங்களை ஊக்குவிக்கும் முகமாக சுவாமி அவர்களின் விஜயம் அமைந்துள்ளதுடன் கீரிமலை நவுலேஸ்வரம் ஆலயத்துக்கு விஜயம் செய்து தரிசனத்தில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையினால் இந்த விடயத்தில் உண்மையில் இவருடைய இந்த சுவாமி அவர்களை சந்தித்தவர்கள் பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அரசாங்க அதிபரும் அங்கே சென்று அவரை சந்தித்திருக்கின்றார். அவர் இந்தியாவின் அயோத்தி நகரிலே இருக்கின்ற சிவன் கோயிலே அவர் இருக்கின்ற சுவாமிகள். அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார். வருகை தந்து எங்களுடைய பூமி புண்ணிய பூமியாக இருப்பதால் எங்களுடைய பூமியிலும் அவருடைய பாதம் பட்டது எங்களுக்கும் ஒரு நன்றாக இருக்கும், நன்மையை விளைவிக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்களும் இந்த மாவட்ட செயலக செய்திகளுடன் ஊடகப் பிரிவின் செய்திகளுடன் நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் யாழ் மாவட்ட செயலக ஊடகப் பிரிவின் செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.